இல்லை, திமுக கூட்டணியிலே யாராவது மாற்று கருத்தோடு இருக்கிறார்களா? ஒரு அலைபாகிற மனதோடு இருக்கிறார்களா? அப்படி யாராவது இருந்தால் கதவு திறந்துதான் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு சிக்னல் தான் இது. அப்படி யாரும் வருவதாக நமக்கு தெரியவில்லை. அது சூசகமாக ஒரு வேளை வைகோவாக இருப்பாரோ, மதிமுகவாக இருக்குமோ என்றெல்லாம் சில கிணறு வெட்ட பூதம் கிளம்புவதை போல இவர்களாக சிலவற்றை உருவாக்கி கொள்கிறார்கள், ஒரு யூகங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். அதற்கான அவசியம் என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் அதன் ஏன்னா கடுமையான அதிருப்தியோடு அவர் இருக்கிறாரா? எதற்காக அவர் வெளியேறி போக வேண்டும்? அதாவது எல்லாருக்குமே விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அது விலகி போகிற அளவுக்கான விமர்சனமா? கூட்டணியை உடைப்பதற்கான விமர்சனமா? அது நட்பு முரணா பகை முரணா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது போது இருக்கிற எல்லாமே நட்பு முரண்களாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே வெற்றி பெறுகிற ஒரு கூட்டணியை விட்டுவிட்டு வெற்றி பெறாத ஒரு கூட்டணிக்கு எதற்கு போக வேண்டும்?